காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். Praise Lord. Very good morning to all. MMJ நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஹெவன் டிவி நம்மளை ஒன்று சேர்ப்பதற்கு, காலையிலே நம்மளை விழிப்பதற்கு, ஆண்டோடத்தில் சேர்ந்து உறவாடுவதற்கு உதவுகிறது. தேவன் தாமே அந்த ஹெவன் டிவியும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய ஸ்துதி ஸ்தோத்திரங்களை எடுத்து தேவனை ஆராதிப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நீ ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்திலே வரும்படியாக தேவரீர் பாராட்டின உடைய மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நேரத்திலே ஆண்டவரே இந்த உடைய சமூகத்தில் இருக்கும்படியாக எங்களை தட்டி எழுப்பி விட்ட உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேர் இந்த நேரத்திலே அப்பா சுகவீனமாகவும் அப்பா மரணத்தின் தாழ்விடங்களிலும் ஆண்டவரை தங்கி தாபரித்து கொண்டிருக்கும் போது தேவனே நீர் எங்களை கத்தாவை மட்டுமாய் சுகபத்திரமாய் காத்து ஆண்டவரை உம்முடைய பாதத்திலே அமரும்படியாக இந்த காலை நேரத்திலே உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலே நீர் கூட்டி சேர்த்தபடினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதா இருக்கிறதே ஆண்டவரே. ஆண்டவரே இந்த புதிய கிருபையை தாங்க ஆண்டவரே. இந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை தாங்க அப்பா. இந்த நாளுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், எப்படியாக காரியங்களை கையாள வேண்டும் என்று கர்த்தர் எங்களை போதித்து நடத்துங்கப்பா. ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் ஆண்டவரே ஆச்சரியகரமா எங்களை நடத்துனீங்க. இது எங்களால் உண்டானது அல்ல அப்பா, உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் நடத்தி வந்த பாதைகள் ஒவ்வொன்றாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நினைத்தால் இந்த நாட்கள் போதாது ஆண்டவரே. நீர் நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நன்றி சொல்லுவதற்கு அப்பா இந்த யுகங்கள் போதாது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்துல அப்பா உம்முடைய கிருபையை அளவில்லாமல் கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. புது கிருபை ஆண்டவரே, காலை நேரத்திலே கர்த்தருடைய புது கிருபை எங்களுக்கு நீங்க தந்து ஆண்டவரே இந்த நாளை ஒரு விசேஷித்த நாளாக அப்பா உம்முடைய அபிஷேகங்கள் மேல் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே. நாங்கள் செல்லுகிற இடங்கும் எங்கும், நாங்கள் பேசுகிற பேச்சிலும் எங்களுடைய நடத்தையிலும் அப்பா உம்மை காண்பிக்கிறவளாய் நாங்கள் இருக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருங்கப்பா. உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்தி நீ தந்திருக்கிற வார்த்தையை நாங்கள் கேட்டு கர்த்தாவே எங்களை ஒன்று கூட ஆண்டவரே ஆவிக்கிற ஜீவியத்திலே புதுப்பித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்துங்க ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒரு பாடலை பாடி தேவனை துதித்து தேவன் தந்த வார்த்தைக்கு நேராக கடந்து போமா? தாவீது ராஜா 103வது சங்கீதத்திலே சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, என்னைக்காவது உங்க ஆத்மாவை பார்த்து நீங்க பேசி இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல என் ஆத்துமாவே தேவன் உனக்கு இவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறாங்களே நீ நன்றி சொல்லுன்னு சொல்லிட்டு என்னைக்காவது பேசியிருக்கீங்களா? இன்னைக்கு நம்முடைய ஆத்துமாவுக்கு நாம் பேச போறோம். பேசுவோமா? நம்முடைய ஆத்துமாவும் தேவனுக்கு நன்றி சொல்லும். தேவன் தன் ஜீவன் சுகம் பலன் எல்லா காரியத்துக்காகவும் நாம் நன்றி சொல்ல போகிறோம். நன்றி சொல்லுவோமா?
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? என் ஆத்துமாவை பார்த்து இன்னைக்கு காலமே நேரத்துல தைரியமா சொல்ல முடியுமா? அவர் நமக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைங்களே, நாம் தெரிந்தும் தெரியாமல் அநேக குற்றங்கள், சில விளையாட்டு கூட சில நேரம் சில பொய்களை சொல்லி இருக்கிறோம். இல்லாட்ட சில நேரம் யாரும் பார்க்காத நேரத்துல இருதயத்திலிருந்து சில இச்சைகள், உதாரணத்துக்கு சொல்ல போனா வாட்ஸ்அப் இன்னைக்கு நம்ம கையில எல்லா காரியத்தையும் நம்ம கையில தந்துட்டு இருக்கு. தெரியாம கூட சில நேரம் சற்று ஒரு 1 minute தானே, ஒரு 2 minute தானேன்னு கூட சொல்லி நம்ம யாரும் பார்க்கலையேன்னு சொல்லிட்டு சில காரியங்களை நோட் பண்ணலாம். ஆனா தேவன் அதை கவனித்து கொண்டிருக்கிறார். ஆனா அதெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணார்னா நம்ம இன்னைக்கு இந்த பூமியில நிற்க முடியாது. அப்படிதானே தேவனுடைய பிள்ளைகளே? ஆனால் தேவன் அந்த குற்றங்களை ஒண்ணுமே பார்க்காம நம்மளை மன்னிச்சு, என் பிள்ளை எனக்கு முக்கியம், அவருடைய ஜீவன் முக்கியம்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களை உயிரோட லைட் சிக்னஸ் இருந்தாலும் கட்டின் மேல் எழுந்து உட்காரும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு முறை கூட பாட போறோம். அவர் குற்றங்களை மன்னித்தார், நம்முடைய நோய்களுக்காக அவர் காயப்பட்டார். விசுவாசிக்கிறீங்களா? கூட சேர்ந்து பாடுவீங்களா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை கொடுத்தாரே. படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை கொடுத்தாரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சிலர் நீங்க அவங்கள நம்பி போய் உங்களை படிக்குழியில தள்ளி இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு புலம்பி கொண்டிருக்கலாம் நீங்க. ஆனாலும் அதை தேவன் அனுமதிச்சாருன்னு சொல்ல முடியாது. நம்முடைய அறிவீனங்களா இருக்கலாம். நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே வைக்காம நம்ம உலக மனுஷர் மேல வைத்தனால தேவன் ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், அந்த அனுமதித்திருக்கலாம். ஆனா இப்ப நம்ம அனுபவிக்கிற இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ளணும், தேவனுக்கு விரோதமாக போன நேரம் இந்த படுகுழியில விழுந்துட்டோமே, தேவன் நம்மளை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை நேரத்துல ஆண்டவர்ட்ட இருதயத்தின் ஆழத்திற்கு கேளுங்க. ஒருவேளை அறியாம செஞ்சிருக்கலாம். ஆனா தேவன் உங்களை எந்த இடத்திலிருந்தும் தூக்கி எடுத்து உங்கள் கால்களை கண்களின் மேல் நிறுத்த நம்முடைய தேவன் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை கொடுத்தாரே. படுகொலியிலிருந்து மீட்டாரே, ஜீவனை கொடுத்தாரே. ஹல்லேலூயா. அநேக நேரத்துல தேவனுடைய பிள்ளைங்களே, நம்ம ஒருவேளை எனக்கு இது முடியலையே, நம்ம இது செய்ய முடியும், எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய நேரம் யோசிச்சிருக்கீங்களா? ஆனா தேவன் எவ்வளோ நேரம் அவரை நம்ம ஜஸ்ட் ஒரு தேசப்பா
யாரும் இல்ல, என்னோட சிச்சுவேஷன் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் சொல்லி பாருங்களேன். உண்மையா அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்துக்கணும் இல்லையா? ஆண்டவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் போது நமக்கு வேற யாரும் தேவையில்லை. அப்படிதானே? எந்த ஒரு நோயா இருந்தாலும், எந்த ஒரு சிச்சுவேஷன், சில ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த நேரத்துல ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கோ, இதை எனக்கு அறிவுறுத்தி சொல்லதுக்கோ, என்னை புஷ் பண்றதுக்கோ யாரோ இல்ல நினைச்சுக்கீங்களா? His grace is sufficient for you. இந்த காலை நேரத்துல நம் தேவனுடைய சமூகத்துல நாம் பாடுவோமா? ஆண்டவர் நமக்கு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்ட வல்லவரா இருக்கிறார். இந்த காலை நேரத்துல நாம் ஜெபிப்போமா? நம்முடைய ஆத்துமாவை நோக்கி நாம் இந்த காலை வேளையில சொல்லுவோமா? ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி காத்திரு, நம் நம்புவது அவராலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவுக்கு நம்ம தான் கன்சோலர். இன்னொருத்தங்க வந்து என்னதான் கன்சோல் பண்ணாலும் நம்முடைய ஆத்துமாவிட்ட நம்ம பேசி நம்ம எப்போ வந்து நம்மளை நிதானிக்கிறோமோ அப்போதான் நம் தேவனுடைய சமூகத்தில் உயர்த்தப்படுவோம், தேவனுடைய ஆறுதலை பெறுவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களை ஜெபிப்போமா? இந்த நேரத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவரே ஆத்துமா உம்மை நோக்கி நன்றி சொல்லுவதற்கு தேவனே ஒரு நல்ல நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறதப்பா. ஆண்டவரே எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு காரியங்களப்பா உம்மை நம்பி பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்த ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுகிற ஒரு கிருபையை அனுபவத்தை கர்த்தர் எங்களுக்கு அனுதினம் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு வசனத்தை தந்திருக்காங்க. நம்ம பார்ப்போமா? எரேமியா எழுதின புஸ்தகம் அதனுடைய 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், நான் உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். ஹல்லேலூயா. If you still remain in this land, then I will build you, not pull you down. I will plant you and not pluck you off. I relent concerning the disaster that I have brought upon thee. Hallelujah. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை எனக்கு இங்கெல்லாம் இருந்தால் சரிப்பட்டு வராது, நான் போயிடுறேன், நான் மூவ் பண்ணி ஆகணும், இப்படியே இருந்தால் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, இந்த இடம் எனக்கு சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்திலே தேவன் உங்களை பார்த்து திட்டவட்டமாக சொல்ல வருகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இந்த வீட்டில் எனக்கு ஒரு மதிப்பே கிடையாது, நான் என்னதான் பண்ணாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, உங்களுக்காக தேவன் இந்த வார்த்தையை தர்றாங்க. ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலத்தில் நான் எவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறேன், என்னை யாருமே கண்டுக்கல, எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குது, ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படி சொல்லி புலம்பி கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, அதே மாதிரி உங்கள் நண்பர்கள் மத்தியிலையும் நான் இவ்வளோ செஞ்சாலும் அவளுக்கு திருப்தி வர மாட்டேங்குது, நான் எனக்கு ஈவன் பிளட்டை கொடுத்தா கூட நான் இவ்வளோ பண்ணாலும் அதை அவள் ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொடுத்து நம்ம புலம்பிகிட்டு இருக்கோமா? அதே போல் ஒருவேளை
சபையிலே நான் எவ்வளோ செய்கிறேன், எவ்வளோ ஊழியம் பண்ணுறேன், ஆனால் பாஸ்டர் எனக்கு ஒன்றும் டேலண்ட் இல்லாதவங்க, ஒன்றுமே தெரியாதவங்கள, எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்களெல்லாம் தூக்கி வைக்கிறாங்க, அவங்களுக்கு பொசிஷன்ஸ் கொடுக்குறாங்க, எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா தேவனுடைய பிள்ளைங்களே? அதே போல் உங்கள் பிஸ்னஸ் எவ்வளோ சின்சியராக பண்ணுறேன், எனக்கு இன்னும் அதில் வெற்றி கிடைக்கல, இனி விட்டுருவோம், வேண்டாம், போதும், இனி நம்ம என்ன பண்ணிடுவோம், வேற ஒரு பிஸ்னஸ் பார்ப்போம், இல்லாட்டா வேற ஒரு காரியத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு எண்ட் வைக்கிறதுக்காக உங்கள் மனதை போட்டு குழப்பி கொண்டு இருக்கிற அன்பு பிரியமான தேவனுடைய பிள்ளைங்களே, தேவன் உங்களோடு ஷுவராக பேசுவார். இஃப் யூ ஸ்டில் ரிமைன் இன் திஸ் லேண்ட், இன்னும் ஸ்டில்ன்ற வேர்டுக்கு நம்ம ஒன்று எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு, ஆனாலும் நீ இருந்தேன்னா, ஆமாங்க, இந்த குடும்பங்களையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஒரு லெவலுக்கு இதுக்கு மேலே எனக்கு டாலரேட் பண்ண முடியாது, ஐ ஹாவ் எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்களே, காட் இஸ் ஷுர் டு யூ. இன்னைக்கு சொல்கிறாங்க, ஸ்டில் இஃப் யூ ரிமைன் இஃப் யூ ஸ்டில் ரிமைன், ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க, நான் உன்னை கட்டுவேன், ஐ வில் பில்ட் யூ. மனுஷன் இல்லைங்க, ஆண்டவர் சொல்கிறாங்க, ஐ வில் பில்ட் யூ, ஐ வில் பிளான்ட் யூ, அண்ட் நான் உனக்கு செஞ்ச தீங்குக்கு நான் மனஸ்தாபப்படுவேன்றாரு. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சில தீங்கு செய்திருக்கிறாரு, ஜஸ்ட் டு டெஸ்ட் யூ, நீ எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி சர்வை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஆண்டவர் உங்களை டெஸ்ட்டும் பண்ணியிருக்காரு. அதுக்காக நான் மனஸ்தாபப்படுவேன்னு சொல்லியிருக்காரு. எப்போ? இஃப் யூ ஸ்டில், இன்னும் நீ இந்த தரித்திருக்கிறதுக்கு நமக்கு இந்த காலத்தில் கஷ்டம் இல்லையா? நம்ம நினைச்ச உடனே நினைச்ச காரியம் நமக்கு கிடைக்கணும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் தேவர் இன்னைக்கு சொல்றாங்க, இப்படி இருந்தும் நீ தரித்திருந்தால், ஆண்டவர் என்ன சொல்றாங்க, ஐ வில் பில்ட் யூ, நான் உன்னை கட்டுவேன். வேற யாரும் இல்லை, உலகத்தின் மனுஷர் கட்டுனா மணல் மேல் தான் கட்டுவாங்க, தேவன் கட்டா நம்மளை எங்க கட்டுவாங்க, கற்பாறையின் மேல் கட்டுவாங்க, அஸ்திவாரத்தோடு. இன்னும் நீங்கள் இப்பொழுது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம்ஸோட பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை டாக்கிள் பண்ணுவதற்கு உள்ள பலத்தை தேவன் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்துல உங்களை நீங்க உங்க ஆத்மாட்ட சொல்லிக்கோங்க, ஆத்மாவே, ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வசனத்தை தந்துட்டாங்க, தரித்திருக்க சொல்லிட்டாங்க, இனி நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். சொல்ல முடியுமா? உங்க சிச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு விமோசனம் கிடைக்கல, ஆனாலும் ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, தரித்திருக்க சொல்லியிருக்காங்க, ஸ்டில் ரிமைன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ ஐ எம் கோயிங் டு பி ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை நேரத்துல ஒரு விசுவாச அறிக்கை இடுங்க அன்பு தேவனுடைய பிள்ளைங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப வல்லவராக இருக்கிறார். உங்கள் தேசத்திலே உங்களை உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒருவேளை ஒரு பெர்மனண்டான ஒரு இடம் இல்லாம இருக்கலாம், ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாங்க, ஐ வில் பிளான்ட் யூன்னு சொல்றாங்க. உங்களுக்கு நல்லாக நாட்டப்படுவதற்கான ஒரு இடத்தை தந்து தேவனே உங்களை நடுவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதோடு மாத்திரம் இல்லை, இவ்வளோ நாளாக நான் உன்னை கஷ்டப்படுத்தின அன்பு பிள்ளையே, நான் உனக்காக மனஸ்தாபப்படுறேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்காக நான் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க, ஒரு சம்பவம் உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்முடைய நகோமி ஆண்டி என்ன பண்ணாங்க, பெத்லஹேம்ல பஞ்சம் உண்டானது என்று சொல்லிட்டு, கொஞ்ச காலம் பஞ்சம் உண்டாச்சுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, மோவாப் தேசத்துக்கு போனாங்க. நமக்கு அறிந்த காரியங்கள் தான். தன்னுடைய ஹஸ்பண்ட் 2 பிள்ளைங்களோட சந்தோஷமா, இங்கெல்லாம் சாப்பாடு இல்லை, நான் போறேன்ப்பா மோவாப்புக்கு, அங்கே there is plenty of everything, அங்கே ரொம்ப நல்லா இருக்கும், நம்மளோட லைஃப் ஹைஃபையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போறாங்க. தேவன் நாட்டினதான இடத்தை விட்டு அவங்க என்ன பண்றாங்க, மோவாப் தேசத்துக்கு போறாங்க. அங்க போய் அங்க திருப்பியும் பஞ்சம் வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட ஹஸ்பண்ட் இழந்தாங்க இல்லையா, அவங்க 2 பையன்களையும் இழந்தாங்க. தேவனுடைய பிள்ளைங்களே, என்ன ஒரு பரிதாபம். குடும்பம் கட்டப்படுவதற்காக வேறு ஒரு இடத்துக்கு செல்லும்போது அந்த இடத்துல குடும்பத்தை துளைத்து கொண்டு ஒற்ற ஆளாக வர்றாங்க. ஆண்டவர் பாவம் பார்த்து யார், ரூத்தையும் கூட அனுப்பி விடுறாங்க இல்லையா? அன்பு தேவனுடைய திருப்பி அவருடைய வாழ்வு எங்கே வந்து தான் கட்டப்படுது, பெத்லஹேம்லே வந்து தான் கட்டப்படுது இல்லையா? அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, அதை நினைத்து கொள்ளுங்க. நாம் எதுக்காக பிரயாசப்பட்டு நாம் ஓடுகிறோம், எல்லாம் பண்ணுகிறோம், ஆனால் அங்கே போகிற
போகிற இடத்துல நிறைய நம்ம தொலைத்து கொண்டு தான் வர்றோம் இல்லையா? ஆண்டவர் நாட்டின இடத்துல வைக்கும்போது சில நேரம் சில கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனாலும் தேவன் அதை ஃப்ளரிஷாக குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு, உங்களுடைய வாழ்வை கட்டப்படுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, என்ன ஒரு சம்பவத்தை கூட உங்கள் முன்பாக சொல்ல விரும்புகிறேன். எனக்கு அறிந்ததான ஒரு பாஸ்டர் குடும்பத்திலே ஒரு சகோதரி பிறந்தாங்க. அவங்க பிறந்து வளர்ந்து அந்த பாஸ்டர்ஸ் ஃபேமிலியோட கஷ்டத்தை அறிந்து வந்ததுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க மேரேஜ் டைம் வரும்போது அவங்க அப்பா பாஸ்டர்ஸை பார்க்கும்போது, அப்பா எனக்கு நீங்கள் பாஸ்டர்ஸை வர நான் பார்க்கக்கூடாது, எனக்கு இந்த கஷ்டங்களை எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வெளியில் தான், நீங்கள் எனக்கு ஊழியமே வேண்டாம், உலக பிரகாரமாக நான் வேலை செய்கிறவரோட இருந்து நான் பார்ட் டைமாக மினிஸ்ட்ரி பண்ணுறேன் என்று அவள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள். அவங்க அப்பாவுக்கு தட்ட முடியல. அவங்க என்ன பண்ணாங்க, வரன் பார்த்து ஒரு நல்ல ஒரு இன்ஜினியருக்கு ஒரு நம்ம இந்தியாவுக்குள்ளேயே ஒரு பெரிய மாநகரத்தில் திருமணம் செய்து கொடுத்தார்கள். திருமணம் செய்து கொடுத்து சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கை துவங்கினார்கள். ஒரு வருடம் சென்றது. சில நாட்களிலே அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. அவங்க ஹஸ்பண்டுக்கு சில நோய்கள் வந்தது. எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியாமல் திருப்பி நம்முடைய ஊருக்கே வந்து தேவனுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இங்கே வந்து இன்றும் இந்த இடத்துல ஊழியம் செய்து கொடுத்துருக்குறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியாது. நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை விட்டு போனோன்னா அன்பாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு வார்னிங் 2 வார்னிங் கொடுத்து திருப்பி கொண்டு வருவாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணலைன்னா நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த காலை நேரத்தில் சேஞ்ச் ஆஃப் சிச்சுவேஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஜாப், சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சுன்னு நான் மாற்றத்துக்காக எதிர்நோக்கி காத்து கொண்டு பிளான் பண்ணி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் யாருக்குன்னு சொல்ல, ஹீஸ் வெரி பர்டிகுலர். உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்கிறாங்க, never try to move away from God's presence. அவர் உங்களை எங்கே நாட்டியிருக்காங்களோ வைங்க. நிச்சயமாக அந்த இடத்துல அவருடைய நேரம் வரும்போது யாவரும் பிரமிக்கத்தக்கதாக தேவன் உங்களை வைத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா தேவனுடைய சமூகத்திலே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நாட்டின இடத்திலே அப்பா நாங்கள் சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக தேவனே நீர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. பல பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை சோர்ந்து போய் விடாதபடிக்கு கர்த்தாவே, நீர் ஆண்டவரை உம்மை நோக்கி ஆண்டவரை நாங்கள் திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையை உமக்கு சித்தத்தை அறிந்து கொண்டு சந்தோஷத்தோடு அதை எடுத்துக்கொண்டு ஓடத்தக்கதாக தேவனை நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியங்களும் எங்களோடு கூட இருங்க. ஆண்டவரை எங்களுக்கு போதித்து நடத்துங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் என்று சொன்ன கர்த்தர், இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு போதித்து நடத்துக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் செல்லுகிற இடமெங்கும் வருகிற இடமெங்கும் அப்பா உம்மை பிரதிபலிக்க, உம்மை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஹெவன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் அவ்வளோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ப்ராஜெக்ட்ஸை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அதற்கான தேவைகளை கர்த்தர் சந்தித்து கர்த்தாவே ஒருவரிடத்திலும் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஒரு குறைவும் நாங்கள் படாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இன்னுமா எங்கள் தரிசன தேசத்தை உங்களுடைய கருத்தலை தருகிறோம் அப்பா. எங்களுடைய தரிசன தேசத்திலே கர்த்தாவே நடக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸையும் உங்களுடைய கருத்தலை தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, சில்ட்ரன்ஸ்க்கு கொடுக்குற ஃபுட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதியோர்களை பராமரிக்கிறதற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸை உங்களுடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. அதற்கு வேண்டிய தேவைகளை கர்த்தர் எங்களுக்கு பரத்திலிருந்து தந்து கர்த்தாவே ஒரு காலம் ஒரு இடத்திலும் நாங்கள் குறைந்து போகாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் கர்த்தாவே ஆண்டவரே, திருமண நாளை ஆண்டவரை காண்கிற, பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே தருகிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே அவருடைய ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு குதூகலமா எவ்வளவு சந்தோஷமாக தன்னுடைய பிறந்த நாளை கொடுத்து அவர் சந்தோஷப்படுகிறார்களோ அது ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷம் அவர்கள் வாழ்விலை தொடரத்தக்கதாக ஆண்டவரை இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே அவர்களுக்கு ஒரு விசேஷித்த வருடமாக காணப்பட ஆண்டவரை நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம் கர்த்தாவே.
அந்த பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சகல நோய்களுக்கும் தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஒரு வருடத்தை அவர் வாழ்விலே நீர் கூட்டி கொடுத்திருக்கிறபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதற்காக நன்றி உள்ளவர்களாய் கர்த்தாவே எப்பொழுதும் உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து காணப்பட கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே இன்னுமாக எங்களுடைய ஹெவன் டிவியும் எங்களுடைய ஊழியத்தை நேசித்து ஆண்டவரே அவங்க எங்களை ஊழியத்தை தாங்குகிற தங்களுடைய நேரத்தினாலும் தங்களுடைய ஃபினான்ஸ்னாலும் கர்த்தாவே இன்னும் கர்த்தாவே தங்களுடைய ஆண்டவரை செல்வாக்கு நிமித்தம் ஆண்டவரை சில காரியங்களை எங்களுக்காக கமிட் பண்ணி செய்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்திலே தருகிறோம் ஏசப்பா. அவங்களை காத்துக்கொள்ளுங்க, அவங்கள அபரீதமாக பிளஸ் பண்ணுங்கப்பா. அவங்களுக்கு அந்த செய்யணுன்ற அந்த ஒரு இருதயத்தில் ஒரு வாஞ்சை கொடுத்து இம்மட்டுமா எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற எல்லாரையும் கரத்தில் தருகிறோம். bless them Lord, bless them Lord ஆண்டவரே. அவங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய கரம் கூட இருக்கட்டும் எல்லா காரியத்திலையும் ஆண்டவரே. அவருடைய வாழ்வு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் அபரிதியமான காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. Still remain in God's presence. Surely God will build you and God will plant you. God bless you. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, தாவினால் துதித்து நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.